Good evening friends. இன்னைக்கு chapter 1 electrostaticsல continuous charge distribution part 2 பார்க்க போறோம். சில ஒரு இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் ஒரு 10 பாயிண்ட் சார்ஜஸ் குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கூலம்ஸ் லா அந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணிடலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதே 10 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, இல்லை ஒரு சார்ஜ் ராட் இருக்கு, ஒரு சார்ஜ் மெட்டல் ஸ்பியர் இருக்கு அப்படின்னா அதனுடைய சார்ஜை நம்ம வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம கால்குலேட் பண்ணுற அளவுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜஸ் ஒரு கண்டினியூஸ் பிக்சராக மாறும்போது நம்ம எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது, பட் ஆனால் அது பிளெண்ட் ஆகி ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஆகிடுது. சூப்பர் பொசிஷனை கொஞ்சம் நம்ம ஸ்கேல் அப் பண்ணி கால்குலஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போற வீடியோஸ்ல இருக்கக்கூடிய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கம்பேரிசன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வித் தட் ஆஃப் அ பாயிண்ட் சார்ஜ். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணக்கூடிய இடம் செப்பரேஷன் வெக்டார் ஸ்லாஷ் பொசிஷன் வெக்டார் ஃபார் அன் அப்சர்வேஷன் பாயிண்ட். அது என்னன்றதை பார்ப்போம். கம்பேரிசன் ஆஃப் சம்மேஷன் வித் இன்டகிரேஷன். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் நம்மள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி E = 1/4/ε0 Q/r² வச்சு கால்குலேட் பண்ணிடுவோம். ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி டைரக்டட் அவுட்வர்ட்ஸ், அதே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இன்வெர்ட்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கிறோம். அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அதை வந்து சின்ன ஸ்மால் வால்யூம் எலமெண்ட்ஸாக ΔV பிரிச்சுக்கிறோம். ஒவ்வொன்றிலையும் சார்ஜ் டென்சிட்டி வந்து ரோ இன்ட்டு ΔV இருக்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். சார்ஜ் டென்சிட்டி ரோ, சார்ஜ் டென்சிட்டி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வெவ்வேறையா இருக்கும். இந்த பாயிண்ட்ல வேற இருக்கும், இந்த பாயிண்ட்ல வேற இருக்கும். ஸோ அந்த சார்ஜ் டென்சிட்டி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேற இருக்கலாம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்ன்றதுனால பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வச்சு நாம் வந்து சார்ஜ் டென்சிட்டியை வந்து மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சார்ஜ் டென்சிட்டியை ஒரு சின்ன ஒரு வால்யூம் எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதை வந்து ரோ இன்ட்டு ΔVன்னு எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே வரைஞ்சது தான். ஆர்ன்றது பொசிஷனல் வெக்டார், ஒரு பாயிண்ட் P அது வந்து இன்சைட் த டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம், இல்லை அவுட் சைட் த டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம். அந்த பாயிண்ட் Pன்றது என்னன்னா நீங்கள் அந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ண போறீங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த இடத்துக்கான பொசிஷன் வெக்டார் தான் கேபிட்டல் ஆர். இப்போ ஆர் டேஷ்ன்றது செப்பரேஷன் வெக்டார். அது என்னன்னா நாம் ஒரு சார்ஜ் எலமெண்ட் எடுத்திருக்கோம்ல, அந்த சார்ஜ் எலமெண்ட்ல வந்து அந்த பாயிண்ட் Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ். இதுதான் நம்ம மோஸ்ட்லி ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ண போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் எலமெண்ட் ரோ ΔV வந்து பார்த்தீங்கன்னா E மேலே வெக்டர் போட்டிருக்கோம், ஈக்குவல் டு 1/4/ε0 ரோ இன்ட் ΔV r², r' யூனிட் வெக்டர். இதில் அந்த r' செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல வந்து கேபிட்டல் ஆர் மார்க் பண்ணிடுறாங்க, அது யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் டேஷ் தான் யூஸ் பண்ணணும். ஆர் டேஷ்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் எலமெண்ட் அண்ட் த பாயிண்ட் P. ஆர் டேஷ் யூனிட் வெக்டர் வந்து யூனிட் வெக்டர் இந்த டைரக்ஷன் ஃப்ரம் சார்ஜ் எலமெண்ட் டு பாயிண்ட் P. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஒரு சார்ஜ் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரிச்ச வால்யூம் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டினோம்னா, ஒன்றா ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைச்சிரும். எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். 1/4/ε0 சமேஷன் ஆல் ΔV ரோ இன்ட்டு ΔV பை r² r' யூனிட் வெக்டர். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா இண்டிவிஜுவலாக கிடைக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ட்ரிபியூஷன்ஸையும் ஸ்மால் வேல்யூ எலமெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியதை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரோ r' யூனிட் வெக்டர் எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மாறும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சமேஷன். அதே நம்ம ΔV வந்து நியர் 0 கொண்டு போயிடும்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். சமேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம், இன்டகிரேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய செப்பரேட் குவான்டிட்டிஸ்க்கு வந்து நம்ம சமேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம 1 2 3 4 அந்த மாதிரி ஒரு 10க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளால கவுண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே இன்டகிரேஷனா நாம் வந்து இப்போ இந்த உதாரணத்துக்கு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் ΔV நியர் 0 கொண்டு போகும்போது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்மால் பீசஸாக பிரிச்சிடறோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கூட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்டகிரேஷன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ வந்து சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய டிஇ இதை ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். அப்போ என்ன கிடைக்குன்னா 1/4/ε0 ரோ இன்ட்டு டிவி பை ஆர் டேஷ் ஸ்கொயர் ஆர் டேஷ் யூனிட் வெக்டர். இந்த இடத்துல டிவின்னு போடுறோம். அப்படின்னா என்னன்னா டெல்வியை விட ரொம்ப ரொம்ப சின்ன பீஸ். அந்த இடத்துல டெல்வின்னு போட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சமேஷன் யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். நாம் காஸ் லா நான் என்ன ஹவ் இட் இஸ் டெரைவ்டு நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் டாட் ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன்னா என்ன, இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.